விருதுநகரில் களம் காணக்கூடிய விஜய பிரபாகரன் அவர்களுக்கான வெற்றிக்கான சாதகமான சூழல் என்ன என்பது குறித்து இந்த காணொளி பேசவிருக்கின்றது. நீங்கள் நமது வலையொலிக்கு வருவது புதியதென்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்வோம். விருதுநகரில் ஒரு புதிய முகம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் களம் சூடு பிடித்துள்ள நிலையில் நம்ம விஜய பிரபாகரன் அவர்களுடைய அந்த போட்டி தான் அனைவருடைய பார்வையையும் திருப்பி இருக்கின்றது. இதை குறித்து முழுமையாக பார்ப்போம். தற்பொழுது 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்திருக்கின்றது. விருதுநகரில் விஜய பிரபாகரன் வெற்றி எப்படி இருக்கும்? இன்னும் சில தினங்களில் வெளியாகிறது தேர்தல் முடிவுகள். மின்னணு இயந்திரங்களின் பாதுகாப்பு. 3 அடுக்கு பாதுகாப்பில் விருதுநகரில் வாக்கு இயந்திரங்கள், வேட்பாளர்கள் தீவிர கண்காணிப்பில் இருக்கின்றார்கள். திமுக கூட்டணி பலம். விஜய பிரபாகரன் வெற்றி வாய்ப்பு எத்தனை சதவிகிதம்? அரசியல் வல்லுநர்களின் கணிப்பு. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23, 2026 அன்று முடிவடைந்துள்ள நிலையில் தமிழகத்திலேயே அதிகப்படியான வாக்குப்பதிவு சுமார் 85% நடைபெற்ற தொகுதிகளில் ஒன்றாக விருதுநகர் உள்ளது. தேமுதிக சார்பில் களம் கண்ட விஜய பிரபாகரன் தனது அரசியல் வாழ்வின் முதல் சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெறுவாரா என்ற எதிர்பார்ப்பு தமிழகம் முழுவதும் தற்பொழுது இருந்து வருகின்றது. தேர்தல் களத்தில் நிலவும் சூழலின்படி விஜய பிரபாகரனின் வெற்றி வாய்ப்பு சுமார் 70 முதல் 80% வரை உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவே தெரிகின்றது. இதற்கான முக்கியமான காரணங்களாக எதை கூறுகிறார்கள் என்றால், திமுக கூட்டணி பலம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இம்முறை திமுக தலைமையிலான கூட்டணியில் இருப்பதால் திமுகவின் பாரம்பரிய 45% வாக்கு வங்கி விஜய பிரபாகரனுக்கு பெரும் பலமாக இருந்து வருகின்றது. கேப்டனின் செல்வாக்கு. மறைந்த நடிகர் விஜயகாந்த் மேலும் கேப்டன் மீதான மக்களின் மாறாத அன்பு மற்றும் அனுதாபம் இம்முறை விஜய பிரபாகரனை சட்டமன்ற உறுப்பினராக பார்க்க மக்கள் விரும்புவதை சுட்டிக்காட்டுகிறது. விருதுநகரில் குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பது மற்றும் நவீன தொழில்நுட்ப பூங்காக்களை அமைப்பது போன்ற அவரது வாக்குறுதிகள் இளைஞர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது என்றுதான் கூற வேண்டும். மும்முனை போட்டியில் யாருக்கு முன்னிலை என்பது குறித்து பார்ப்போம். விருதுநகரில் அதிமுக, திமுக மற்றும் என்டிகே போன்ற போட்டிகளெல்லாம் நடக்கின்றது. மேலும் டிவிகேவும் களத்தில் இருக்கின்றது. வேட்பாளர்கள் எஸ்பி செல்வம் ஆகியோருக்கு விஜய பிரபாகரன் மோதினார்கள். டிவிகே கட்சியின் வருகை அதிமுக மற்றும் பிற கட்சிகள் வாக்குகளை பிரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதால், மேலும் நாம் தமிழர் கட்சி ஒரு பிரதான எதிர்க்கட்சியாகவே செயல்பட்டு வருவதால் இது விஜய பிரபாகரன் வெற்றி வாய்ப்பை மேலும் எளிதாக்கும் என்று அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். விருதுநகர் வாக்கு இயந்திரங்கள் தற்பொழுது VSVN பாலிடெக்னிக் கல்லூரியில் பலத்த பாதுகாப்பில் வைக்கப்பட்டிருக்கின்றன. மே 4ஆம் தேதி காலை 8 மணிக்கு தபால் வாக்குகள் எண்ணப்பட உள்ளன. விஜய பிரபாகரன் ஏற்கனவே தனது வெற்றியில் பெரும் நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் மக்களுக்காக உழைக்க தயாராக இருக்கிறேன் என்ற தனது ஆதரவாளர்களிடம் தெரிவித்து இருக்கின்றார். இறுதியாக தேர்தல் முடிவுகள் மே 4ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும். தற்போதைய கணிப்புகள் அனைத்தும் விஜய பிரபாகரனுக்கு சாதகமாகவே இருக்கின்றன. வாக்கு எண்ணிக்கை நாளில் தொகுதி நேரடி நிலவரங்கள் அல்லது அதை போன்ற காட்சிகளை நேரடி லைவ் அதிகமாக வரக்கூடிய தொலைக்காட்சிகளில் பாருங்கள். விஜய பிரபாகரன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் இந்த தொகுதியில் காத்து கொண்டிருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும். 70% வெற்றி வாய்ப்புகளை உறுதி செய்த பின்பு பிறகென்ன கவலை. நிச்சயமாக விஜய பிரபாகரன் இந்த தொகுதியில் வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் ஒரு தலைமை எந்த தொகுதியில் நிச்சயமாக வெற்றி பெறுவார் என்பதை குறித்து அடுத்த காணொளியில் பேசுவோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.